Hello friends, welcome to our channel. Today recipe என்னன்னு பாத்தீங்கன்னா புடலங்காய் புட்டு. சோ இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புடலங்காயை நல்லா இது மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ரவை பற்ற வச்சு இதை கடாய்க்குள்ள போட்டுடணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி காய் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு இது மூடி போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கு தேவையான தாளிப்பு பொருள்லாம் பார்த்தோம்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பொடியாக இருந்துச்சுக்கணும். பூண்டு ஒரு 5-6 பல்லு நல்லா அதையும் பொடியாக இருந்துச்சு. பச்சை மிளகாய் இதுதான் காரத்துக்கு ஏற்பது. ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக இருந்துச்சு. இந்த 3 ஐட்டம் தான் தேவை. கருவேப்பிலை கொஞ்சம் உடச்ச கடலை இதை பொடி பண்ணி லாஸ்ட்ல போகணும். இதையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப்பு மிக்ஸி ஜார்ல வச்சு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துச்சு. இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ இதை நல்லா வெடிகட்டி ஆற வச்சுக்கணும். கடாய் காஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் உறிஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்ந்த உடனே ஒரு பூண்டை தள்ளி கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த புடலங்காயை நல்லா தண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் போட்டு நல்லா இப்படி கிளறி விடணும். இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி இருந்துச்சுன்னா எல்லா தண்ணியும் கொஞ்சம் வத்துற வரைக்கும் பரட்டி வைக்கணும். வேக வைக்கும் போதே உப்பு கொஞ்சம் போட்டுட்டோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த ஒற்றைக்கடலை தூளை நல்லா அப்படி போட்டு கிளறி விட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்லயே ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். See you guys. Bye.